நமக்கு சுகர் அதிகமாக இருக்குது. டாக்டர்கிட்ட ஒரு டைம் வந்து செக் பண்ணிட்டு மாத்திரைலாம் வாங்கிட்டோம். இந்த மாத்திரை மட்டும் சாப்பிட்டா சுகர் நார்மலுக்கு வந்துடுமா? அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் டேப்லெட்டு. உணவு முறை யார் மாத்துறது? காலையில் இட்லி தோசை கேட்டால் டிஃபன் அப்படின்னு சொல்கிறோம். மத்தியானம் ரைஸு, நைட்டு ரைஸ். ஒரு சிலர் வந்து 3 நேரமே ரைஸ் எடுத்துக்குவாங்க. 3 நேரமே ரைஸ் எடுத்துக்கும் போது எப்படி சுகர் குறையும்? ரைஸில் வந்து கார்போஹைட்ரேட்டு மேக்சிமம் சுகர் இருக்கக்கூடிய ஃபுட்டு அதான். நம்ம அதை எடுத்துட்டு எப்படி நம்ம வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியும்? நம்ம எந்த ஃபுட்டெல்லாம் சுகர் வந்து கம்மியாக இருக்குது அதை தேடி சாப்பிட முடியலாம். சாப்பிட்டா வந்து குறையுமா? இல்லை கார்போஹைட்ரேட் ரைஸாக எடுத்தால் குறையுமா? டாக்டர்கிட்ட போகிறோம், செக் பண்ணுறோம். ஒரு டைம் செக் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எத்தனை மில்லிகிராம் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது. அன்னைக்கு வந்து உங்கள் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியாது. ஹையாக இருந்திருக்கும். மறுபடியும் நீங்கள் உணவு முறை ஏதாவது சேஞ்ச் பண்ணி கம்மியாக இருந்திருக்கலாம். சிலர் என்ன பண்ணுறோன்னா அந்த டாக்டர் ஃபஸ்ட்டு கொடுத்த டேப்லெட்டை அங்கே போய் மறுபடியும் கன்சல்டிங் ஒரு 1 மந்த்தா 2 மந்த்தா 3 மந்த் கன்சல்டிங் போகாமல் வருஷ கணக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது தான் நிறைய நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கான காரணம். நம்மளே வந்து ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயம் தான். சரியான வெல்னஸ் கோச்சை டிஸ்கஸ் பண்ணிட்டு டேப்லெட் எடுக்கும்போது நம்ம உணவு முறையை சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி டாக்டர்கிட்ட நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். 1 மந்த்தா எவ்ரி மந்த் ஆர் 2 மந்த் ஒன்ஸ் வந்து கம்பல்சரியாக செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இல்லை சுகர் டெஸ்ட்டு நம்மளே லேபில் எடுத்து செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் வேணும்னா மேலே இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். டெய்லி உங்களுக்கு ஈவினிங் 7லேருந்து 8 மணி வரைக்கும் உங்களுக்கான ஃப்ரீ செஷன் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க? நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி சொல்லலாம்.